அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டது தொடர்பாக அதனுடைய பின்னணி, போர் தொடங்குவதற்கான காரணம், அதன் பின்னர் அந்த ஹோர்முஸ் நீரிணை மூடப்பட்ட விவகாரம், இப்போது இந்த உடன்பாடு எட்டப்பட்டதன் பின்னணி உள்ளிட்ட பல்வேறு அம்சங்கள் தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்காக டாக்டர் பேராசிரியர் டாக்டர் பெர்னாட்டி சாமி நம்மோடு இணைந்திருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி மற்றும் உலகின் பல்வேறு சர்வதேச பல்கலைக்கழகங்களில் அகதிகள், இடப்பெயர்வு உள்ளிட்ட மனித உரிமைகள் உள்ளிட்ட பல்வேறு சர்வதேச பிரச்சனைகள் தொடர்பாக சர்வதேச அளவில் உள்ள பல்வேறு பல்கலைக்கழகங்களில் உரைகளையும் கட்டுரைகளையும் சமர்ப்பித்த பேராசிரியர் பெர்னாட்டி சாமி அவர்களை வரவேற்று, இந்த அமெரிக்கா ஈரான் இடையேயான அந்த போர் ஏற்படுவதற்கான அந்த முதல் காரணம் அது என்ன? 3 விதமான காரணங்கள் பொதுவாக பேசுபொருளாக இருந்திருக்கின்றன. ஒன்று, அது அணு ஆயுத ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவில்லை என்றும், அதன் பின்னர் இந்த இஸ்ரேலுக்கு எதிரான இந்த பிராக்சி வாரம் நடக்கக்கூடிய அந்த மறைமுக போரில் ஈடுபடக்கூடிய சக்திகளுக்கு ஈரான் ஆதரவு அளித்து வருகிறது என்பதும், கச்சா எண்ணெய் அரசியல், அந்த பெட்ரோல் டீசல் அரசியல், இதற்காக தான் இந்த போர் தொடங்கப்பட்டது என்றும் கூறினார்கள். ஆனால் இப்போது இந்த முடிவு உடன்பாடு எட்டப்பட்டதற்கு உண்மையிலேயே இது என்ன பின்னணி சார்? நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி தான் பல காரணங்கள் இருந்தன. ஆனால் அமெரிக்கா இந்த போருக்கு போவதற்கு முன்னால் ஈரானில் ஒரு விதமான மாற்றம் வர வேண்டும். ஏன்னா 1979 தான் அங்கே ஈரானியன் ரெவல்யூஷன், ஈரானிய புரட்சி நடக்கின்றது. அந்த ஷா ஆஃப் ஈரான் தூக்கி எறியப்படுகின்றார். அப்போது தான் அந்த தியோக்ரசி என்று சொல்லப்படுகின்ற அந்த மதத்தின் அடிப்படையில் ஏற்படுகின்ற ஆட்சி அங்கே ஏற்படுகின்றது. அங்கே அந்த அயத்துல்லாஸ் என்ற அந்த மத குருமார்கள் தலைவர்களாக வருகிறார்கள். இது 1979 வந்து கொண்டிருக்கின்றது. போன ஆண்டு நம்ம பார்த்தோம்னா 25 டிசம்பர் போல் அங்கே கொஞ்சம் விலையேற்றங்கள் நிறையா இருந்த காரணத்தினால ஈரானில் ஒரு விதமான ஒரு சலசலப்பு, ஒரு மாற்றம் வேண்டும் என்பதை மக்கள் கொஞ்சம் வலியுறுத்தினாங்க. அது அந்த ஒரு மாற்றம் வர வேண்டும் என்பதை அமெரிக்கா அதை கையில் எடுத்துக்கொண்டு, அதே சமயத்தில் காசா போரும் நடந்து கொண்டிருக்கின்றது. காசா போருக்கு காசாவில் இஸ்ரேல் நடத்திய அந்த போருக்கு பயங்கரமான எதிர்ப்பு வருவது ஈரான்லேருந்து தான் வந்து கொண்டிருக்கின்றது. அதனால் அந்த போரில் இவங்களுக்கு எதிர்ப்பு ஈரான்லேருந்து வந்து கொண்டிருப்பதும், ஈரான் மூலமாக தான் லெபனான்லேருந்து ஹெஸ்புல்லா அவர்களை தாக்குகிறார்கள் என்றும், ஹவுதீஸ் எமென்லேருந்து தாக்குகிறார்கள் என்றும், இந்த மாதிரி காசாவுக்கும் இவங்க தான் பொறுப்பு, ஈரான் தான் அவங்களுக்கும் பொறுப்பாக இருக்கிறார்கள், அவர்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் இந்த போரை தொடுத்தார்கள். அவர்கள் நினைத்தார்கள், ஒருவேளை அமெரிக்கா உள்ள திடீர்னு சொன்னிச்சுன்னா, ஈரான்குள்ளே நுழைந்ததுன்னு சொன்னால் ஈரானிய மக்கள் அமெரிக்கர்களை வரவேற்பார்கள், வரவேற்று ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவார்கள், ஈராக் மாதிரி நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சாங்க. ஆனால் அந்த வளத்தில் நடக்கவே இல்லை. இது பிப்ரவரி 28ஆம் தேதி அன்னைக்கு அவங்களுடைய அலி கொமேனி அவர்கள் கொள்கின்றார்கள். அதன் மூலமாக அங்கே இது ஒரு லிமிட்டட் வாரா, இது அந்த ஆட்சியாளர்களை மாற்றிவிட்டால் ஆட்சி மாறிவிடும் என்று அவர்கள் நினைத்தார்கள். ஆனால் அங்கே அப்படி நடக்கவில்லை. அவர்கள் மிகப்பெரிய ஒரு ரெசிஸ்டன்ஸை கொடுத்தாங்க. அதே போல் இந்த 4 மாதத்தில் ஈரான் இப்போ இந்த போர் ஒப்பந்தத்தில் கூட அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க என்றால், இது எங்களுக்கு ஒரு வெற்றி தான், அமெரிக்காவை தான் இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தது, நாங்கள் சொல்லவில்லை, நாங்கள் லாங் வார், நீண்ட போருக்கு கூட நாங்கள் தயாராக தான் இருக்கின்றோம். அதனால் அமெரிக்கா இப்போ போரை நிறுத்த சொல்லி கேட்கறதுனால தான் இந்த போரை நாங்கள் நிறுத்த. அந்த போரை தொடர்ச்சியாக நடத்துவதற்கு ஈரான் தயாராக இருந்த போதிலும் இல்லை, அமெரிக்கா அதில் அந்த போரை தொடர்ச்சியாக போவதற்கு என்ன சிக்கல் இருக்குது சார்? போரை தொடர்ந்து மேற்கொள்வதற்கோ அல்லது ஈரானில் இந்த ஈராக் போலவோ அல்லது ஆப்கானிஸ்தான் போலவோ அவர்களால் ஒரு பெரிய மாற்றத்தை அங்கே ஏற்படுத்த முடியாததற்கு என்ன காரணம்? புவியியல் ரீதியாக தொலைவில் இருக்குதா, இல்லைன்னா இவங்க ஏற்கனவே இந்த மக்கள் இந்த ஈரானில் இருக்கக்கூடிய இப்போதைய அரசுக்கு ஆதரவாகவே இருக்கிறாங்களா? அதாவது ஈரானில் இந்த போர் இவங்க ஆரம்பித்த உடனே என்ன நினைச்சாங்கன்னா, ஒன்றும் ஆட்சி மாற்றம் வரும் என்று நினைத்தார்கள், அது வரவில்லை. ஆனால் ஈரான் ஒரு மும்முனை தாக்குதல் போல அவர்கள் நடத்தினார். அவங்க நினைச்சாங்க ஒரு மாதிரி அமெரிக்கா இஸ்ரேல் படைகளுக்கும் ஈரான் படைகளுக்கும் நடக்கக்கூடிய ஒரு போராக இருக்கும் என்று நினைத்தார்கள்.
ஆனால் ஈரான் என்ன பண்ணுச்சுன்னு சொன்னால் அமெரிக்க படைகள் எல்லாம் எங்கெல்லாம் இருக்கின்றதோ, நேவல் பேஸ், ஏர் பேஸ், கத்தாரில், அபுதாபியில், சவுதி அரேபியாவில், குவைத்தில், இந்த நாடுகளை எல்லாம் அமெரிக்கா எங்கெங்கே வந்து ஏர் பேஸ் வச்சுருக்காங்களோ, நேவல் பேஸ் வச்சுருக்காங்களோ அதையெல்லாம் தாக்க ஆரம்பித்தார்கள். அது அமெரிக்கா வந்து எதிர்பார்க்காத ஒன்று. இரண்டாவது வந்து ஓர்முஸ் ஆர்முனையை ஓர்முஸ் ஜலசந்தியில் வந்து அவங்க வந்து இவ்வளவு தூரத்துக்கு வந்து ஈரான் கட்டுப்பாட்டில் அது இருக்கும் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஒரு நீரிணை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஈரான் 3 நாட்களுக்கு அது மூடின மாதிரியே பண்ணிட்டாங்க. ஆமாம். அதனால் வந்து இந்த ஓர்முஸ் நீரிணை அவர்கள் மூடுவதன் மூலமாக தான் மிகப்பெரிய அளவில் வந்து இன்னைக்கு எனர்ஜி தட்டுப்பாடு இன்னைக்கு ஏற்பட்டது. அந்த எனர்ஜி தட்டுப்பாட்டினால இன்றைக்கி வந்து உலகத்தில் உள்ள எல்லா நாடுகள்லையுமே இன்றைக்கி வந்து அது கச்சா எண்ணெயாக இருக்கட்டும், அல்லது லிக்விட் பெட்ரோலியம் கேஸாக இருக்கட்டும், அல்லது நேச்சுரல் கேஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே இன்றைக்கி வந்து விலையேற்றம் ஒன்று, இன்னொன்று கிடைக்கப்பெறாமல் ஒரு நிலைமை தட்டுப்பாடு, ஒரு பயங்கரமான தட்டுப்பாடு. இதன் காரணமாக தான் அமெரிக்கா வந்து இந்த போரை எவ்வளவு சீக்கிரம் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைத்தது. இன்னொன்று, அமெரிக்காவில் உள்ளேயும் இந்த போரை வந்து மக்கள் விரும்பவில்லை. சமீபத்தில் நடத்திய அந்த இதெல்லாம் கூட வந்து அவரை பற்றிய பிரசிடென்ட்டுடைய பாப்புலாரிட்டியை பார்த்ததில் கூட அவங்க சொன்னாங்க, இந்த போரின் மூலமாக அவர் வந்து எங்களுடைய சப்போர்ட்டை இழந்து விட்டார் என்று சொல்லுடைய எண்ணிக்கை அமெரிக்காவில் மிக அதிகமாக இருந்தது. இன்னொன்று, அமெரிக்காவில் வந்து 2 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். அவங்களுடைய கீழவை 435 உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும் 2 ஆண்டுக்கு ஒரு முறை. இப்போ இந்த நவம்பர் மாதம் அந்த தேர்தல் நடக்க போகுது. அதோட வந்து 1/3 ஆஃப் த செனேட்டர்ஸ், ஒரு 33-34 செனேட்டர்ஸையும் தேர்ந்தெடுக்கணும். அப்போ மேலவையில் ஒரு 33-34 செனேட்டர்ஸ், கீழவையில் எல்லா உறுப்பினர்கள் 435 பேரை தேர்ந்தெடுக்கக்கூடிய தேர்தல் இப்போ நவம்பரில் வர்றதுனால அவருக்கு வந்து இப்போ தான் வந்து 2 அவையிலையும் ரிப்பப்ளிக்கன் பார்ட்டி, குடியரசு பார்ட்டி சப்போர்ட் வந்து இப்போ தான் இருக்குது. இந்த 2 அவையிலையும் வந்து இன்னைக்கு அவர் வந்து மெஜாரிட்டி இழப்பதற்கான வாய்ப்புகள் இந்த தேர்தலில் அதிகம் தென்படுகின்றன. அதனால இந்த தேர்தலுக்கு முன்னாடி இந்த போரை முடித்துக்கொண்டு தன் நிலைமையை சீராக்கி கொண்டு, நான் தான் வந்து உலகத்துக்கு வந்து இன்னைக்கு ஒரு அமைதியை கொடுத்திருக்கிறேன் என்கின்ற ஒரு செயல்பாட்டை உருவாக்குவதற்கு அப்படி பார்த்து